அட ஒரு சர்ப்ரைஸை ஒழுங்காக பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி தாங்க ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. இந்த ஆர்டர் 1 வீக் பிஃபோரே ஜெர்மனிலேருந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இவங்க சொன்ன விஷயம்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக காலையில் கொண்டு போய் ஒரு 9:30 போல் வந்து டெலிவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி கருப்பு கவனி அரிசி ட்ரிபிள் சாக்லேட்டை ரெடி பண்ணிவிட்டு, டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. நம்ம பேஜில் வந்து நிறைய ஒர்க் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ டிசைன் வந்து உங்களுடைய சாய்ஸ், ரொம்ப அதிகமாக வேண்டாம், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நானாகவே தான் இந்த டிசைன் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். இது பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, அவங்க பேரண்ட்ஸுமே வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னாங்களாம். ஸோ ஏன் நான் வந்து இந்த என்ன சொல்ற சர்ப்ரைஸ் ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னா, காலையில் நான் ஒரு 9 போல் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். என்னென்னா, அவங்க அப்பா அம்மா வந்து கேப் புக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப் இருந்திருக்க போல் அன்றைக்கி, அதுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸாக கொடுக்க முடியாமல் ஈவினிங் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன்.